அவங்க வீட்ல இருந்து ஆளுங்க வரப்போறாங்க. ஆனா இவர்களுக்கு பயம். அவங்க அம்மா வரதுனால பாருக்கு ஃப்ரீசர் பாஸ் மாதிரி ஒரு இதுல இருக்கிறது அவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்த கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்க போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேட்டர்னை நான் பாக்குறேங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கான வேலை, ஜாலியான விஷயங்கள் எல்லாம் பண்றாரு. நீங்க கவனிங்களேன், கடைசி 2-3 வாரமா இந்த விஷயத்த கவனிக்கிறேன். சனிக்கிழமை கொஞ்சம் ஃபோர்ஸா பேசுறாரு, ஆனா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கொஞ்சம் சாதாரணமா பேசி அவங்கள ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்றாரு. இது நல்ல யுக்தி தான். ஏன்னா 2 நாளும் போட்டு இவங்களை திட்டினா கொஞ்சம் நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சாஃப்டா தான் போவார்னு நினைக்கிறேன். சரி, இதுல என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்து வரப்போறாங்க, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு நடக்க போது, உங்க வீட்டை சேர்ந்தவங்க வரப்போறாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா சிலர் மட்டும் பயத்துல இருப்பாங்கல்ல, அதாவது ஐயோ பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்ல போறாங்களோன்னு பயத்துல இருப்பாங்கல்ல. அப்படி பயத்துல இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. முதல்ல விக்ரம் தான் சொல்றதுக்காக எந்திரிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, சார் யோசிக்கவே வேணாம் சார், பார்வதி தான் செம்ம பயத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பார்வதி வந்து நிறைய இடத்துல வெளிப்படுத்திட்டாங்க, என் அம்மா வர போறாங்க, என்ன சொல்ல போறாங்களோ எனக்கு பயமா இருக்குன்னு எல்லார்கிட்டயுமே ஆல்மோஸ்ட் வெளிப்படுத்திட்டாங்க. அதனால வந்து விக்ரம் வந்து பார்வதி தான் பீதியில இருக்காங்க, பயத்துல இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா கானா வினோத் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் கண்டிப்பா பார்வதி தான், ஏன்னா வந்து இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரப்போதுன்னு சொன்னதுல இருந்தே செம்ம பீதியில இருக்காங்கன்ற மாதிரி கானா வினோத்தும் சொல்றாரு. ஆக மொத்தத்துல 2 பேர் சொல்லிட்டாங்களா? 2 பேருமே சரி, கமருதீனை கூட சொல்லல, பார்வதி தான் சொல்றாங்க. கமருதீனை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபேமிலியை நினைச்சு பயமே கிடையாதுங்க. அவன் ஃபேமிலியில யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல, அக்கா வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி அவன் ஃபேமிலியில யாரும் சொல்ல போறது இல்ல. என்ன கமருதீனுக்கு லைட்டா ஒரு பயம் இருக்கும், பார்வதி வீட்டுல இருந்து அண்ணன் கிண்ணெல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட இது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கமருதீனுக்குள்ள லைட்டா ஒரு பயம் இருக்குதான் செய்யுது. நீங்க யோசிச்சு பாருங்க, என்னதான் இருந்தாலுமே எப்படி அது வெளியே போயிருக்கு, என்னெல்லாம் போயிருக்கு, அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்ற பயம் லைட்டாவாது அவனுக்கு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் இவன் சாதாரணமா மத்தவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டைக்கு நிக்க முடியாது. சோ அந்த பயம் கண்டிப்பா கமருதீனுக்குள்ள இருக்கதான் செய்யும், அதை வெளிப்படுத்தாம இருக்கான். சரி, அடுத்ததா சபரி வந்து காமெடியா ஒரு விஷயத்த சொல்றாரு. சார் வந்து பார்வதி தான் சார் பயத்துல இருக்கா, பார்வதி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, எல்லாருக்குமே இது ஃப்ரீ டாஸ்க்டா, ஆனா எனக்கு மட்டும் என் அம்மா வந்தா இது ஃப்ரீசர் பாக்ஸ் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஃப்ரீசர் பாக்ஸ் டாஸ்க்னு ஏன் சொல்றாங்கன்னா, என் அம்மா வந்து என்ன சாவடிக்கவே செஞ்சிருவாங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் இது ஃப்ரீ டாஸ்கா இருக்கலாம், ஆனா எனக்கு மட்டும் இது ஃப்ரீசர் பாக்ஸ் டாஸ்க்ன்ற மாதிரி சொன்னான்ற மாதிரி இவர் காமெடியா சொல்றாரு. அடுத்ததா வந்து கனி சொல்றாங்க. கனியும் பார்வதி பேரை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா வந்து பார்வதி பேரை தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. காரணம் அவங்க எல்லார்கிட்டயும் நான் பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அமித் கிட்ட எல்லாம் அவ்வளவு புலம்புனாங்க. சோ அமித் எல்லாம் கண்டிப்பா பார்வதி பேர் தான் சொல்லுவாரு. சோ கனியும் நான் பார்வதி பேர் தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கனி இருக்காங்கல்ல, ஆதிரை பேரை சொல்றாங்க. ஆதிரையை பொறுத்த வரைக்கும் குற்ற உணர்ச்சி கொஞ்சம் இருக்குல்ல சார், அது ரிலேட்டடா அம்மா ஏதாவது பண்ணுவாங்கன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இதை தாண்டி அம்மாக்கு இந்த இடத்த சுத்தி காட்டணும், அதாவது அம்மாவை கூட வச்சு பாத்துக்கணும்லாம் ஆசைப்பட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கேட்ட கேள்வி ஒண்ணு, ஆனா இவங்க சொல்ற பதில் வேற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா கனிக்கு ஒரு கடுப்பு இருக்குங்க. ஐயோ லக்குபடி அவளுக்கு அந்த சான்ஸ் போயிருச்சு, நமக்கு அந்த சான்ஸ் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவ ஃபேமிலியோட வருவாளா, அவ வெளியே போயிட்டோம் திரும்பி உள்ள வந்தா, இப்ப ஃபேமிலி கூடயும் அவ ஒரு நாள் இருக்க போறான்னு கனி உள்ளுக்குள்ள வெந்துகிட்டே தான் இருக்காங்க. கனி நினைச்சதா என்னன்னு தெரியல, ஆதிரை தான் இன்னைக்கு வெளியே போக போறாங்க. ஆதிரை எஃப்ஜேன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா ஆதிரை வெளியே போறது கன்ஃபார்ம் உறுதிங்க. எஃப்ஜே கூட போறானா இல்லையான்றது இன்னும் குழப்பமா தான் இருக்கு. அப்படி போயிட்டா அந்த சான்ஸ் மாறுமா, திரும்பி பார்வதி கனி இவங்க 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்குமான்றதும் கேள்வியா தான் இருக்கு. சோ என்ன நடக்குது பாப்போம். சுபிக்ஷா சூப்பரா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. யாரு பயப்பட வாய்ப்பு இருக்குன்னா, எஃப்ஜே ரொம்ப பயப்படுவான் சார், ஆதிரை ஃபேமிலி வரும்போது எஃப்ஜே ஏதாவது பயப்படுவான், ஏன்னா வர ஆதிரை ஃபேமிலி வந்து எஃப்ஜேவை ஏதாவது சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குன்னா அவன் கொஞ்சம் பயத்துல இருப்பானோன்னு எனக்கு தோணுது. அவன் ஃபேமிலியை நினைச்சு பயத்துல இருக்க மாட்டான், ஆனா ஆதிரை ஃபேமிலியை நினைச்சு கண்டிப்பா பயத்துல இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபேமிலிலாம் ரொம்ப கேட்க முடியாது, என்ன கேட்க முடியும், அவங்க பசங்களை தான் கேட்பாங்க. இப்ப வர ஃபேமிலி வந்து ஆதிரையை கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே தான் அவங்க வெளியே போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கல்ல, ஆதிரையை கேட்க போறது இல்ல. வர ஃபேமிலி அவங்க ஃபேமிலியை தான் திட்டுவாங்க, எதிரால ரொம்பலாம் பண்ண முடியாது. இப்ப பார்வதி அண்ணனே வராருன்னு வச்சுக்கோங்க, கமருதீனை எப்படிங்க அவர் கேட்க முடியும், ரொம்ப கேட்க முடியாது, லைட்டா கேட்கலாம், அது கூட கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. கமருதீனா பயந்தாதான் உண்டு, அந்த அண்ணன் எப்படி கேட்க முடியும், அண்ணன் பார்வதியை தான் கேட்பாரு, கமருதீனியா கேட்பாரு. சோ
குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க பசங்களை தான் கேட்பாங்க. அவங்க பசங்களை கேட்கறதுக்கு தான் 100% அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. மத்தவங்க கிட்ட வந்து எப்படி அவங்க கேட்க முடியாது. அவங்க பசங்களை தான் திட்ட வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, சிவானி வரும்போது சிவானி அம்மாவோ ஆன்ட்டியோ வந்தாங்கல்ல, சிவானி கிட்ட தான் கோவப்பட்டாங்க. பாலா கிட்டயா கோவப்பட முடிஞ்சது? அப்பெல்லாம் பண்ண முடியாது. அவங்க ஃபேமிலி கிட்ட தான் கோவப்பட முடியும். எனக்கு ஃப்ரீஸ் டாஸ்க் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும் ஃப்ரீஸ் டாஸ்க், கவலையே படாதீங்க. ஏன்னா பார்வதி அம்மா வந்து என்ன ரியாக்ட் பண்றாங்க அதை பாக்குறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நஞ்ச வேலையா பண்ணிருக்காங்க இவங்க 2 பேரு, ஏகப்பட்ட வேலை பண்ணிருக்காங்க. வீட்ல இருந்து வரவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து இங்க கோவத்தை காட்ட மாட்டாங்க. இங்க சாஃப்டா பேசிட்டு போயிட்டு வீட்டுல திட்டுவாங்க, என்ன நீ இப்படி பண்ணிருக்க, எவ்வளவு பேர் அதை பாப்பாங்க, இப்படியா ஒரு காரியம் பண்ணுவேன் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க ரொம்ப பேச வாய்ப்பு இல்ல. பட் ஆனா ஃப்ரீஸ் டாஸ்க பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். கனி வீட்டுல வந்து எஃப்ஜே கூட சேராதன்னு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்னன்றதையும் ஷேர் பண்ணுங்க.